வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான நபரோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு குழந்தை போராளியாக இணைந்து பல்வேறு இந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் போராட்டத்தில் இருந்து தப்பி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தற்பொழுது தமிழர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக இருக்கின்ற கந்தசாமி இன்பராசா அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் கந்தசாமி இன்பராசா. வணக்கம். இப்ப இந்த கட்சியை நீங்கள் துவங்குறதுக்கு யார் காரணமா இருந்தா அது இந்த பின்னணி என்ன? இது மின்னல்லையும் நான் சொல்லி வாரன், பலமுறை சொல்லி வாரன். கட்சியை தொடங்குறதுக்கு புலம்பெயர்ந்த அமைப்புகள், புலம்பெயர்ந்த எங்களை படி சொல்றவங்க, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்தவங்க, இங்க நாங்க வளரக்கூடா, புலிகள் முன்னுக்கு வந்தா தங்களுக்கு அடையாளம் இல்ல, புலிகளால உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு அழிஞ்சிடும் என்றவங்க எல்லாரும் சொன்னது. இன்பராசா விடுதலை புலி கட்சின்னு சொல்லி உருவாகிட்டான். அது திருவோணமலையில நான் முத கன்னி உரை நான் 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 28 நான் தேர்தல் திணைக்களம் போயிட்டு வந்து 31 கன்னி உரை. எனக்கு மீடியாலே போய் கதைச்சிக்க மாட்டேன். நான் ஒரு கொள்ளையத்தோட தானே, ஒரு மேடை பேச்சுக்கு முன்னாலும் போக மாட்டோம் தானே, நாங்க போராளிகள். அப்படி இருந்து எங்களை சொர்ணமனை பேசினலா இருந்த எங்கட பொருளாளர் அந்த அஜத், அவன் ஏஎல் படிச்சவன், நிர்வாகம் படிச்சவன், பெரிய அவன் லெப்டினங்களுக்கு மேல டலன் லோஞ்சர் தான் வச்சிருந்தான். அவன் தான் எங்களுக்கு பொருளாளர். அப்ப அவனை சொன்னேன், நீ தான் தலைவராருன்னு சொல்லி, நீ எல்லாம் நிர்வாகம் படிச்ச நீ. அதே மாதிரி லிங்கன் சொன்னேன், டேங்க் இயக்குவான். எங்களோட ஹீரோஸ்ல 11 வயசுல பயிற்சி வைத்தோம். அவன் செயலாளராக இருந்தோம், இப்ப இருக்கிறான். அவன் மண்டலத்துல தலைவரோட 7-8 வருஷம் இருந்தவன். அப்ப அவனை சொன்னேன், நீ இல்ல கமல்ராஜ், நீ தான் கதைப்பாய், நீ தான் துணிஞ்சு கதைப்பாய், எங்களை மாதிரி கதைக்க மாட்டாயண்டு. அப்ப அது ஒரு சரி, ஓகே. அப்ப இந்த கட்சி உருவாகிறதுக்கு முதலாவது காரணம், நாம் வடமானம் போறோம். வடி அவளையங்களுக்கு இந்த செய்தி உலக மக்கள் எல்லாம் பார்க்கணும். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இதைத்தான் ரங்காவும் கேட்டவன். ஒன்ன படி சொல்றாங்களே, நேவி உருவாக்குன, ஆர்மி உருவாக்குன, போலீஸ் உருவாக்குன, அரசாங்கத்திராள். நான் அது இல்ல உண்மை. இந்த உண்மையை நான் எல்லாருக்கும் சொல்லலாம். என்னை பற்றி ஒருவன் கெட்டவன், அவன் விபச்சாரம், அவன் இப்படி என்று சொன்னா நான் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தலாம். ஒரு சிலருக்கு தான் எல்லாத்தையும் சொல்லலாம், எல்லாருக்கும் பரவி சொல்லி கொண்டு போகலாரு. அப்ப நான் வடமானத்துக்கு ஒரு ரான்சர் விஷயம், ரான்சர் ஏன் ஒழிப்பான் என்ற வைஃபுக்கு வவுனியால ஒரு ரான்சர் விஷயத்துக்கு போறேன். வவுனியால 5 வருஷம் வெளி மாவட்டம் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்தா குடும்ப நல உத்தியத்தை அந்த ரான்சர் கொடுக்குறாங்க இல்ல. சத்தியலிங்கம் இதா இருக்கு, சத்தியலிங்கத்துல மருமல் டாக்டர் சிதம்பரத்துல அவ வந்து தனிப்படையாக வீட்டுல நின்று அந்த நேரத்துல ஒரு நடந்துட்டு ஒரு நெஞ்சு குத்துல இருந்து வந்தா, அதை பற்றி அவ ஆடியன்ஸ் ஆபீஸ்க்கு அறிவிச்சதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை கொண்டு வந்தது. அந்த விஷயத்துல 5 வருஷம் கடந்தோடனே நான் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒரு போராளி என்ற அடிப்படையில விக்னேஸ்வரன் ஐயாட்ட 2017 ஆண்டு, நாம் 2016 ஆண்டு 10ஆம் மாசம் நான் போறேன். முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாட்ட போய் நாங்க ஒரு 4 பேர், அதுல என்னோட வந்த ஒரு ஐயா, அவர் 8 மொழி தெரியும், திருவண்ணாமலை மாவட்டம் கனக சபாபதி பொன்னையா, அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து செக்ரட்டரியா இருந்தவர். திருவண்ணாமலை மாவட்டத்துல 15 வருஷம். அவருக்கு 8 மொழி தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் படிச்சு வந்தவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 66 வயசு. அவர் எனக்கு ஒரு ஆலோசனை, அவர் தான் சொன்னார், இதை போய் உண்ட மனுஷுக்கு மெடிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கு, முதலமைச்சர்கிட்ட கழிச்சு அவருக்கு சொந்த இடம் மண்ணா இருக்கு, ரான்சர் எடுப்போம் சொல்லி அவர்கிட்ட நம்பிக்கையில கார் பிடிச்சு 4 பேர் போறோம். எங்க யாழ்ப்பாணம் பாருங்க, இந்த கட்சி உருவாக எப்படி வருதுன்னு நான் கட்சி உருவாக நினைக்கிறேன். இதான் உண்மைதான், சத்தியதான், நேர்மை. இதுக்கு மேல எனக்கு இதான் யதார்த்தம். இன்றைக்கும் இருக்கிறாங்க, இவ்வளவு நடந்த உண்மை. இன்றைக்கும் கட்சி உறுப்பினர் இருக்கிறாங்க. எங்களை கட்சி உறுப்பினர்களை நீங்க யாரையும் போட்டீங்க, இன்றைக்கும் கட்சியை உருவாக்க சொன்னால் இருக்கிறார், அவகிட்டே கேட்கலாம் நீங்க. அப்ப நான் போறேன், போய் விக்னேஸ்வரனையா சந்திச்சோன்னு. உண்மையா விக்னேஸ்வரனையா அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு மதிப்பு தந்தவர், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது. அப்ப வேற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு புல்கை ஷர்ட்டும் போட்டு ஒரு மினிஸ்டர் மாதிரி தான் அவர். இனி அவர் ஒரு ஏஓவா இருந்தவர் 15 வருஷம். அப்ப போனோடனே அவர் ஒரு போமோண்ட நிரப்பி கொடுத்துட்டு முதலமைச்சரை சந்திக்கணும், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளி வந்திருக்கு, தன்னுடைய மனைவி சம்பந்தமான ரான்சர் விஷயத்துக்கு வந்திருக்கு, கைதடிக்கு போனோம். போய் சந்திச்சோடனே டப்பன முதலமைச்சர்கிட்ட நானும் முரளியும் அந்த கனகசபாவதி அந்த ஐயாவும் இருக்க 3 பேரும் இருக்க. அப்ப உங்களோட வைஃபா நான் சொன்ன இப்படி இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே அவ சாதிக்க வலிக்கிறான். அவ வெளி மாவட்டம் 10 வருஷம் வேலை செய்யிட்டா, செட்டிக்குளத்துல 5 வருஷம், பவுனியாவில் 5 வருஷம். இந்த யுத்த நேரத்துல அவ தான் நின்றவர் 2009 ஃபீல்டுக்கு முகாம்பலி எல்லாம். இப்ப சொந்த இடம் மண்ணா இருக்கு, அவர் ரான்சர் கேட்கிறான், அதை தர்றாங்க 5 வருஷம் முடிஞ்சு. அப்போ உடனே எல்லாம் பார்த்துட்டு அந்த கடிதத்தை அவர் எழுதின கனகசபாதி பொன்னையா, அவருக்கு சட்டம் தெரியும், அவர் ஹெல்த்துக்குள்ள ஏவா இருந்தா தெரியும் தானே. அவர் இந்த ரூல்ஸ், இந்த சட்டப்படி இந்த அதிகாரத்தைப்படி வெளி மாவட்டம் 10 வருஷம் வேலை செய்தபடி அவருக்கு உடனே சொந்த இடத்துக்கு கொடுக்கலாம் என்று எழுதியிருந்தார். அந்த கடிதம் அவர் ஆங்கிலத்துல எழுதுவார். அந்த கடிதத்தை பார்த்த உடனே
உடனே விக்னேஸ்வரன் ஐயா எழும்பினார். இந்த கடிதம் 6 எழுதுனேன் என்ன கேட்டேன். நான் எனக்கு இவர் தான் எழுதுனேன். உடனே இவர் எழும்பினேன். நீங்க என்னவா இருந்தீங்க? நான் ஹெல்த்ல செக்ரட்டரியா இருந்தேன். நான் 15 வருஷம் வெளிநாடெல்லாம் போய் படிச்சு வந்தேன். இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன். உடனே கை கொடுத்தாரு விக்னேஸ்வரன் ஐயா. அவரு கை கொடுத்துட்டு இந்த கடிதம் சும்மா ஆள் எழுதிடலாம், சட்டத்தெல்லாம் எழுதி இருக்கு ஹெல்த்துக்குள்ள. உண்மையான வெரி குட். அப்ப நீ போற அப்ப என்ன கேட்டாரு, என்ன நான் சொன்ன புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளி. அப்ப நான் கட்சியும் இல்ல ஒன்றும் இல்ல, ஒரு சாதாரண போராளி. போன உடனே சரி என்று அவர் உடனே எழுதி விட்டார். இந்த சட்டப்படி பிடிக்கு எழுதி விட்டார். உடனே வந்து ஆன்சர் போன் மன்னார் கண்டு எழுதி விட்டார். எழுதி விட்டு வெளியில வந்தோன்னு ஒரு ஊடகவியலாளர் தான் நின்றா. நான் சொன்னேன் அனந்தி சசிகரனை சந்திக்கணும். அவ வெளியில நட வைஃப். ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம். அவ வெளிநாடு போறா, ஜெனிவாக்கு போறா, எத்தனையோ போற அமைப்புகளை சந்திக்கிறா. ஆனா எங்கட திருவண்ணாமலை மாவட்ட போராளிகள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்கால மட்டக்களப்பு டீம் வந்தா வன்னிக்கு கொண்டு வருவது, வன்னி டீம் வந்தா மட்டக்களப்பு கொண்டு வருவது, இடநடுவுல இருந்து கஷ்டப்பட்ட போராளிகள் சம்பூர்ல இன்றைக்கு வரைக்கும் 5 புள்ளிகள் 4 புள்ளிகள் தலைமையில் வெட்டக்கூட காசுல கூலி வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்ப ஜெனிவாக்கு போற நேரத்துல ஏதாவது ஒரு அமைப்பு கிட்ட நாங்க ஒரு ப்ரொபோசலை கொடுத்தா எங்களுக்கு ஒரு பண் எடுத்து தருவாவா, அவர்கிட்ட போய் கதைப்போம் சொல்லி இந்த ஐயாட்ட கேட்டேன். என்னோட வந்த கனகசபாவதி போய் பொண்ணியாட்ட. அவர் சொன்னா கட்டாயம் கதைப்போம் தம்பி, நான் ப்ரொபோசல் தயாரிச்சு தான். நான் அவர் கெழுத்துக்குள்ள இருந்து நல்ல விஷயம் வர நல்ல நான் 8 மொழி தெரியும். ஆனா சிங்களம் இங்கிலீஷ் தான் கூட கதைப்பார். அப்ப உண்மையில கொரோனா பிரச்சனையெல்லாம் அவர் இறந்தது. அன்றைக்கு அவர் இருந்தா நான் என் வளர்ச்சி வேற. அதான் அந்த மாதிரி என்ன மாதிரி. அப்ப சரி என்று போனா உடனே ஒரு ஊடகக்காரன் கேட்க, ஊடகக்காரன் என்ன பேரு சசிகரன், அனந்தி சசிகரன் நம்பரை தந்த உடனே நான் எடுத்தேன். அவதான் கயஜா அனந்தி ஜாருன்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னேன் கமல்ராஜ், நான் திருவண்ணாமலை போராளி, நான் பொள்ளாயத்தூர்ல இருந்தேன், நீதண்ணையோட இருந்தேன், கோயிலம்மனோட இருந்தேன், அண்ணி தான் கயச்சேன். உங்களை சந்திக்கணும் அண்ணி, நான் இப்ப கைதடியில நிக்கிறேன், இப்ப 2 மணி இப்படி வந்தாப்புல உங்கள்ட்ட ஒரு விஷயம் கதைக்கணும் சந்திக்கணும். அப்ப சொன்னா நான் ஒரு மீட்டிங்ல நிக்கிறேன், 4 மணிக்கு தான் மீட்டிங் முடியும், சுழிவுரம் தெரியுமான்னு கேட்டான். இதான் ரியல், இதான் உண்மை, இதான் நிஜம். அப்ப சுழிவுரம் தெரியும். நான் சொன்னேன். உடனே இவர் சொன்னார் எனக்கு தெரியும் தம்பி சுழிவுரம். வேறு யாழ்ப்பாணத்துல இருந்து படிச்சால் தந்தை செல்வாட வரலாறு அப்படி 65 வயதுனா புள்ளா யாழ்ப்பாணம் படிச்சால். அவர் சொன்னா எனக்கு தெரியும் தம்பி, சுழிவுரம் அம்மன் கோயில் அடி கிட்ட வாங்க தம்பி, 4:30 எனக்கு மீட்டிங் முடிஞ்சிடும் வந்துரு. அப்ப எங்களுக்கு கட்சியில எண்ணமே இல்லை. அப்ப சரி என்று 4 மணிக்கு கார்லாம் போனாங்க. அவர்கிட்ட கார்லாம் போனேன். நான் பெட்ரோல் அடிச்சது அவர்கிட்ட கார்ல போனேன். அங்க போனால் சுழிபுரத்துக்கு போனோடனே அவட விட்டோம்னா ஒரு போலீஸ் காட்டுன்னு அவ வந்து வடமான மானசபை உறுப்பினர். அப்பதான் அவ ஆனந்தி சசிகரம் வாங்கன்னு சொன்னா போனோம். அப்ப கமல்ராஜன் உடனே சந்தோஷம் பண்ணா. திருவண்ணாமலை போராளிகள் எனக்கு விருப்பண்டா, வெளியில நான் சம்பூர்ல நிக்க நான் வந்து நாண்டா வெளியில நாண்ட. உண்மையா திருவண்ணாமலை போராளிகள் எல்லாம் நல்ல பண்பு பழக்க வழக்கம் நல்ல உண்மையில சம்பூர்ல வெளியில நான் நிக்கையும் சொல்லுவாரு அடிக்கடி. வந்தது கமல்ராஜ் சந்தோஷம். என்ன பிரச்சனை வந்து நான் இப்படி ரான்சர் விஷயமா வந்த நான் விக்னேஸ்வரன் கொடுத்து அவர் உடனே பீடியோட உடனே வெளியிட்டார். அப்ப எங்கட வைஃப் மன்னர். அப்ப நான் வந்து இப்ப வவுனியால இருந்தாங்க. இப்ப மன்னருக்கு ரான்சர் கேட்டிருக்கேன், அதான் வந்தேன். அப்ப என்ன விஷயம் சந்திக்கணும்னு நான் சொன்னேன். இப்படி எங்கட திருவண்ணாமலை மாவட்ட போராளி இப்படிதான் நான் இதான் சொன்னேன். அண்ணி வடிவளையம் கொள்ளுங்க அண்ணி, வடக்குல வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் எந்த விதமா வந்தாலும் என்ன உதவி வந்தாலும் வடக்குல எல்லாம் வந்து சேருது. அதே மாதிரி கிழக்குலையும் என்ன பிரச்சனை உதவி வந்தாலும் கிழக்குலையும் வந்து சேருது. ஆனா திருவண்ணாமலையில இந்த சம்பந்தர் என்ற ஒரு துறோ இருக்கிறபடியா திருவண்ணாமலை போராளிகள் நாங்கள் பாதிக்கப்படுறோம். வடக்குல சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், பார்லமெண்ட் மாநசபை உறுப்பினர், பார்லமெண்ட் விக்னேஸ்வரன் இருக்கிறார், சுமந்திரன் இருக்குது, சேனாராசா இருக்குது, சித்தார்த்தன் இருக்குது, கடக்கலநாதன் இருக்குது, ஆனந்த சங்கரி இருக்குது, விஜயலமேஸ்வரன் இருக்குது, அங்கஜன் ராமநாதன் இருக்குது, எல்லாரும் சார்ஸ் இருக்குது. அப்ப எல்லாரும் வடக்குல இருக்கிறாங்க. வெளிநாடுகாரர்கள் வந்தாலும் வடக்கு போராளிகளுக்கு ஏதோ அபிவிருத்திய வேளாண் தொழில் திட்டமும் நடக்குது. அதே மாதிரி கிழக்குல வந்து மட்டம்பாறையில கர்ணா இருக்குது, வியாழேந்திரன் இருக்கு, புள்ளியான் இருக்குது. இவ்வளவு பேருக்கும் முழு உதவியும் வெளிநாட்டுல இருந்து தையமிசும் கூட வியாழேந்திரன் எடுத்து கொடுக்குது மட்டம்பாறைக்கு. ஆனா திருவண்ணாமலையில பிறந்த போராளி சாவக்கேடா நீ என்று நான் கேட்டேன். நான் எனக்கு அந்த ஆதங்கம். அப்ப என்ன அப்போ அவ கண்கலைங்கிட்டா. ஏன்டா நீ இப்படி? நான் சொன்னோம் எங்கட போராளிகள் பள்ளிக்குடியிருப்பு மேங்காவும் எங்கட நாங்கள் உண்டா இருந்த போராளிகள் எல்லாம் சரியான கஷ்டம் வறுமை. விவசாயம் தான் செய்யறாங்க. டிராக்டர் ஓடுறதும் விவசாயம் ஒரே ஏக்கர் கூட வயல் செய்ய இயலாத நிலைமை. 5 புள்ளிகள் தலைமையில் வெட்ட கூட இயலாது. அப்ப எங்களுக்கு ஆனா வடக்குல முழு உதவியும் கிழக்கிலே மட்டம் வரையில உதவி வெளிநாட்டுல இருந்து செய்யறாங்க. புலம் இந்த மக்களும் செய்து எங்கட பிரச்சனையை எடுத்து சொல்றது திருவண்ணாமலையில ஒரு வேணும் இல்ல. சம்பந்தர் என்ற ஒரு நான் இதான் சொன்னேன். துரோகி இருக்கிறபடியா எங்களுக்கு எங்கட பிரச்சனை எங்கட போராளிகளுக்கு உதவியே வருது இல்லைன்னு சொல்ல அவ சொன்ன நல்ல நீ சொல்றது விளங்குது. சம்பந்தர் சுமந்திரன் வரைக்கும் நாங்க ஒண்ணு கதைக்கல. இருந்தாலும் நீ இப்படி கதைக்கிறபடியா நான் அடுத்த ஜெனிவா அமருக்கு 3ஆம் மாசம் போகல. அவ சொல்றேன் நான் 2016 10ஆம் மாசம் போறேன். அவ சொல்றா 3ஆம் மாசம் அமருக்கு போக நீங்க ஒரு ப்ரொபோசல் ஒன்றுதான், நீ ஒரு
அமைப்பொண்ட என்ஜிஓ மாதிரி ஒரு ஒன்றியமா ஏதோ ஒன்றா நீங்க தயாரிங்க, பதிவு செய்யுங்க இலங்கை சட்டத்திட்டத்துக்கு அமைவா ப்ரொபோசல் தான் நான் ஒரு 1000 பேருக்கு 500 பேருக்கு அங்க வெளிநாட்டுக்கு மக்களை சந்தை அப்ப அனந்த சசியை பார்த்து கொண்டிருப்பான். நீங்க இந்த செய்தியை போடுங்க, அவக்கே மின்னலுக்குன்னு சொல்லி விட்டேன் நான். என்ன எனக்கு அந்த ஒளிவு மறைவு இதான் உண்மை, ஏன் வந்த வழியும் மறக்க கூடாது. அப்ப சரியான்னு சொல்லி போட்டு ஒரு ப்ரொபோசல் ஒன்றுதான் நான் கொண்டு அங்க கழிச்சு அங்க இருக்கிற அமைப்புட்ட கொடுத்தா உன்னூடாக நீங்க ஒரு 4 பேர் கச்சேரியில பதிவு செய்தீங்க, உங்களோட மக்களுக்கு போராளிகளுக்கு உதவி செய்வாங்க, நான் அந்த உதவியை பெற்று தாரேன், ஒரு ஃபண்ட் எடுத்து தாரேன்டா. அப்ப ஓமன்ட்டு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கு. அப்ப வேற ஆறு நான் சொன்னேன், அவர் முரளி என்ன கோர்ட்ஸ்ல வேலை செய்யறார், அவர் இப்ப என்ன பேர் இதுல இருக்காரு, அந்த காணி அளக்கிற சேவியரா இருக்காரு. அப்ப வேற நான் என்ன வேற ஹெல்த்ல இருந்து வேலை செய்த செக்ரட்டரியா இருந்த திருவண்ணாமலை, இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். வேற மகன் டாக்டர், மற்றவன் சேஜன், 4 பேரும் எல்லாம் படிச்சேன். அப்ப அவர் சொன்ன அவர் இங்கிலீஷாலாம் கழிச்சு விட்டார் 4-5 கதை. அப்ப ஆனந்த சசிகரன் சொன்ன இவரை காணும் தானேடா, அண்டம்பால சிங்கன் மாதிரி தலைவருக்கு அண்டம்பால சிங்கன் இருக்கிற மாதிரி இந்த ஐயாவை வச்சு நீ ஒரு கட்சி ஆரம்பி என்னண்டா பாருங்க எங்கட விதி எங்க கொண்டு போகும். உங்களை ஊக்கப்படுத்துறதா கட்சி ஆரம்பிக்க? அது இதான் ரியல். அனந்திட்டே நீங்க நாளைக்கு போட்டி காணுங்க, இந்த இதை காட்டி இந்த இம்ராசா சொல்றது உண்மையாண்டு கதைகளுக்கு பாருங்க எப்படி எங்கட கதை போகுதுண்டு. இதான் அந்த நாங்க போன என்னத்துக்கு அப்ப சொன்னா நான் சொன்ன கட்சியா இப்ப எங்களுக்கு அந்த அடியும் இல்ல நுனியும் இல்ல அந்த சிந்தனையும் இல்ல. நாங்க தடுப்புல இருந்து நொந்து நோய் எடுத்து இனிமேல் இப்படி ஒரு புலி என்ற பேரோ அதை ஏதோ சொல்லக்கூடாது, நாங்களும் குடும்பமுமா இருந்து வாழணும் தான் நான் வந்தேன். ஆனா என்ன கொண்டு மாவீரர்கள் இவ்வளவுக்கு இழுத்து விட்டது எனக்கே தெரியாது. ஆனா மாவீரர்கள்ல பிரச்சனைகளையும் வரலாறையும் சொல்றதுக்கு தான் இழுத்து விட்டுருக்கேன்னு பெருமைப்படுறேன் இப்ப. ஆனா அனந்தி சசிகரனுக்கு நான் 1000 தரம் சல்யூட் அடிக்கிறேன், நன்றி சொல்றேன். இல்லாட்டி இம்பராசா 6 உலகத்துக்கு தெரியாது. ஆனா கட்சியில சேரலையே அவ தமிழரசு கட்சி கலைச்ச பிறகு அவ வந்து கூட கட்சியில சேரலையே. கேளுங்கோன் என்னண்டா அதான் நான் சொன்னேன், என்னண்டா எல்லாம் பலமா இருக்கணும், எல்லாம் ஆரம்பிச்சு இதை காட்டுவாங்க. ஆனா அதுக்கு பிறகு தாங்கள் அதுல இருந்து அரசியல் லாபம் காண்றாக்கள் தான் எல்லாரும் வளர்க்கணும் என்று நினைக்கிறார்கள் இல்ல. சரி அது ஒரு புறம் இருக்கு. அப்ப இவ சொன்ன உடனே கட்சியா நான் சொன்ன கட்சியா நீ ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கலாம், இந்த ஒரு கிரர் ஒரு ஆலோசகர் ஒரு சேவியர். அப்ப உங்களுக்கு 4 மொழியும் தெரியும். இன்றைக்கு எங்கட தேசிய தலைவர் அண்டமாலிஸ்கா எல்லா ஆலோசகரும் அதே மாதிரி இவர் அப்ப இவர் சொன்னார் கணேசவாதி பொன்னையா இன்றைக்கு போட்டோ அனுப்புறேன். அவரை உண்மையா மனுஷன் தான். தங்கச்சி நீங்க ஓகே சொன்னா நான் ரெடி, தங்கச்சி தம்பி ஓகேண்டா நான் அவர் தம்பிக்கு அனுபவம் இருக்குதானே, போராட்ட அனுபவம் நான் வளர்த்து விடுறேன், தனக்கு எல்லாம் தெரியும், எல்லா மொழியும் தெரியும், எனக்கு எந்தெந்த போகணுமோ அந்த எல்லாம் தெரியுமா அவருக்கு. தேர்தல் திணைக்களம் அவர் தான் எல்லாரும் கொண்டு பதிய வச்சது என்ன அந்த அளவுக்கு கேட்டிக்கான். சொன்ன உடனே நான் அதெல்லாம் யோசிப்போம். ஆனா உங்களுக்கு நான் ஒரு அமைப்பொண்ட உருவாகி என்ஜிஓ உருவாக்கி போட்டோம், உங்களுக்கு ப்ரொபோசல் தாரான் அப்போ உடனே டீ எல்லாம் தந்து குடிச்சு முடிய வெளிக்கிட்டு கார்ல வரக்க இவர் என்ன விடுறா இல்ல, தம்பி கட்சி ஆரம்பிப்போம், நீ விடாத உங்களோட உணர்வை விடா, நீங்க போறான்னு நீங்க கருணாங்க துரோகி, அந்த அவன் டக்ளஸ் அவன் எல்லாம் துரோகி, இந்த கூட்டமைப்பும் நல்லது இல்லை, நல்லது செய்யல, நீங்க வந்த கூட்டமைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆதரவா இருக்கும், கூட்டமைப்பு வாக்களிக்கிற மக்கள் எல்லாம் வந்து என்ன உசுப்பேத்தினர். அப்ப என்னோட பேங்க்ல வந்து 6 லட்சம் காசு இருக்கு. என்னடா நான் வந்து உண்மையிலே எங்க அம்மா பென்ஷன் எடுத்து தந்தா நான் மோட்டார் சைக்கிள் பென்ஷன் பிளஸ் ஒன்று 68க்கு வாங்கினான். வன்னியில தான் நான் ஒரு கடை ஒன்று போட்டு இருந்தேன்னா அந்த டைம்ல வன்னியில எருணப்பாலையில புதுக்குடியில. அப்ப நான் ஜாட் செய்தேன், கல் அரிஞ்சு தூண் அரிஞ்சு அப்ப மீள் குடியேற்றம் செய்தேன். அப்ப ஒரு 4 பேரை திருவண்ணாமலையில கொண்டு வச்சிருந்து மணல் எல்லாம் எடுத்து வித்தனேன். அப்ப எனக்கு அது ஒரு 6 லட்சம் ரூபாய் காசா பேங்க்ல இருக்கு. 6 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் மாதிரி இருக்குது எனக்கு. அப்ப 2016 அது பெரிய காசு தானே பேங்க்ல. அப்ப அந்த பிசினஸ் செய்தேன். அப்ப என்னோட ஆட்டோ நிக்குது, சைக்கிள் மோட்டார் சைக்கிளும் நிக்குது. அப்ப இருந்தால் சரி என்று சொல்லி போட்டு வந்தோன்னு இவர் விடுறாரு. இதுக்கு முதல் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்த வேற மாதிரி என்ன சுமந்திரன் ஒரு சம்பவம் நடந்து சாவச்சேரி சம்பவத்துல 5 பேர் அரெஸ்ட் பண்ணணும், முன்னாள் போராளிகளை அரெஸ்ட் பண்ணணும். அப்ப எங்களுக்கு ஒரு கட்சி இல்லையடா, நாங்க அரசியல் ரீதியா ஒரு பலமடையாட்டி இப்படித்தான் எங்களை திரும்பியும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. புலட்டுக்கு இருக்கு, டெலவுக்கு இருக்கு, பிஆர்லப்புக்கு இருக்குது, கருணாக்கு இருக்கு, பிள்ளையானுக்கு இருக்கு, எல்லாருக்கும் கட்சி இருக்கு. ஆனா புலிக்கு மட்டும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லாதபடியா நாங்க பயப்பட வேண்டிய தேவையா இருக்குன்னு யோசிச்சேன். நான் பயல் செய்ய நான் பயலும் செய்தேன் 12 ஏக்கர் வன்னியில என்ன திருவோணமலையில செய்து கொண்டு நாங்க வவுனியால இருக்கிறோம் எங்களோட வைஃபும் நான். அப்ப இருக்க இவர் சொல்லி வேற எனக்கு ஒரு மனதுக்குள்ள உண்மையை சொல்றேன், ஆசை பூரிப்பு, இப்படி வந்து ஆரம்பிச்சா புலியண்டு மற்ற நாங்க ஆயுதமா தூக்கப்புறம் ஆரம்பிப்போம். அப்ப என்னோட காசு இருக்குதானே என்னது மனதுக்கு ஒரு பூரிப்பும் ஆசையும் இருந்து எவ்வாறென்றால் எங்கட மக்கள் நான் இப்படி ஒன்று ஆரம்பிச்சா என்ன ஏற்றுக்கொள்வாங்க, உண்மையை அறிவாங்க. இப்படி ஒரு ஆள் இம்ராசா துணிவாக உண்மையாக இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சா நிச்சயம் எங்களை வளர்த்து பார்லமெண்ட் அனுப்புவார்கள் என்று ஆசைப்பட்டேன்.
என்ற உணர்வை வச்சு சரியான சந்தோஷப்பட்டேன். ஆரம்பிச்சேன், சரி என்றோனி அந்த ஒரு பிளானை போட்டோனி சம்பூர்ல முதல் இன்றைக்கும் இருக்கு அவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. இந்த செய்தி இன்றைக்கும் பார்த்து கொண்டான் இருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தே எனக்கு குமன் போட்டுக்கொண்டேன். இம்பராசா இப்படி கதைக்கிறேன், உனக்கு என்ன உயிருக்கு வாழ விருப்பம் இல்லையா, உனக்கு என்னடா இந்த அனுர அரசாங்கம் சுட்டு தள்ளி போட்டு போயிடும், கொழும்புல எவ்வளவு சுட்டுட்டு போ. அனுர குமார திசாநாயக அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், வரலாற சொல்றேன், நான் என்ன இந்த ஆரம்பிச்சேன், என்ன வந்து அரச புலனாய்வாளர் நீ ஏற்றுக்கொள்ற, நீ சம்பளம் தாரையா இல்ல இந்த புலனாய்வாளருக்கு நான் வேலை செய்யறேன்னு கேட்பேன். நான் எல்லாம் விசாரணை போனா அப்ப எங்களை எல்லா போராளியும் நீங்க அரச புலனாய்வாளர் நீங்க எவன் வேலை செய்யறான், எவனுக்கு நாங்க நிக்கிறோம். அப்ப இதுக்கு நீங்க பேசாம இருக்கிறீங்க. நாங்க உண்மையை சொன்னா எங்களை சுடணுமா, எங்களை நான் பயம் இல்லாம கதைப்பேன் பயிரங்கமா. அப்ப அந்த துணிவு இருக்குது, எனக்கு உண்மை இருக்குது அழியா. அப்ப நான் எத்தனை பேர் எனக்கு இப்பயும் பயப்படுறாங்களே, நான் இவ்வளவு பேரும் பயப்படுறது என் அம்மாவுக்கு காட்டு நிக்குது. அல்றா எங்க அம்மாவுக்கு செய்திகளை போய் சொல்ல அப்ப எனக்கு கட்டுப்படுத்தி இல்லாம இருக்குது. அவருக்கு நான் சும்மா கதைக்க வந்தேன்னா உணர்வை தூண்டுனீங்க நீங்க. அப்ப நான் உணர்வை தூண்டங்க என்ன பொய்யா சொல்ல உங்களுக்கு உண்மையை சொல்லத்தானே வேணும். நான் அப்ப எங்க அம்மாக்கு இந்த செய்தியை பார்த்துட்டு போய் சொன்னோன்னே, அம்மானே உன்னை தடுப்புல இருந்து நான் அழுது ரெண்டு இவ்வளவு அப்பாவும் இல்லாத நேரத்துல அப்பாவும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நேரத்துல உன்னை கும்பிட்டு கேட்க இந்த புலி நரி பேன்ற விடுமானே நான் தானே உன்னை வந்து கிழமைக்கு ஒருக்கா சாப்பாடு வந்து வளர்த்தேன், தடுப்புல பார்த்தேன், உடுப்பு தந்தேன், எல்லாம் செய்தேன். இன்றைக்கு ஏன்மா நீ இப்படி இருக்கா, நீ குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு உனக்கு எது ராணுவ தலைவர் வேறு அரசியல்வாதி மாதிரி எது நடந்தா எனக்கு புள்ள இல்ல என்ற பெற்றதாய் ஆள்றா கணவர் செய்தியை பார்த்துட்டு சொல்றாங்க. என் அம்மாவுக்கு ஷேர் பண்ண மாட்டேன். அப்ப எனக்கு என்ன செய்யறேன், அப்ப நான் சிந்திக்கிறேன் என்ன. அப்ப அந்த நேரத்துல என் அம்மா அப்பா எல்லாம் ராணுவம் சுட்டு இருந்தா என் குடும்பம் செத்துருந்தாலும் நான் இப்படித்தானே இருந்திருப்பேன். அப்ப மாவீரருக்கு கொடுத்த லட்சியம் என்ன, இந்த லட்சியத்தை யாரு நிறைவேற்ற. சரி இம்பராசா இல்ல, நீங்க இப்ப கேட்டுட்டீங்க எப்படி உருவானது, நான் இதை மறத லட்சம் நீங்க சொல்லுங்க. இப்ப அரசாங்கம் தான் உருவாங்க, இதான் உண்மை. ஆனந்திட்டு போய் ஓட்டி எடுங்க. ஏன் இம்பராசா உருவாக்கிட்டு ரோட்ல ஒரு பிள்ளையை பெற்றாங்க அதே கேளுங்க. அப்ப சரி என்றோனே இந்த பிரச்சனை நான் கொஞ்சம் உணர்ச்சி சீமான் உணர்ச்சி வசப்பட்டு கழிச்சா நீங்க எல்லாரும் உலகம் பாக்கு சிரிக்குது. சீமான் சொல்ற நெருப்பு தணல் 10 இது நெருப்பு தணல் மேல வருது, ஆனா கீழே தீய எரிஞ்சு கொண்டிருக்கு எங்களுக்கு. அப்ப இதான் உண்மை, இது போராளியின் உண்மையின் கதை என்று சொல்லிக்கொண்டு அப்ப இது ஒன்று பேர் வந்து இப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன் என்னோட காசு இருக்குன்னு பேங்க்ல 6 லட்சம் ரூபாய் காசுக்கு ஆட்டோ இருக்குது, பயில் செய்யிருக்கும் 10 ஏக்கர், என்னென்ன செய்வோம் சொன்னேன். அவ சொன்னா கட்சியாரம். அப்ப நான் போய் முதல் இன்றைக்கு அஜந்த் இருக்கிறான் சொர்ணமன்னன் நிர்வாகத்துக்கு பிஏ இருந்தவன் லோஞ்சர் வந்து அஜந்தன் சொல்லி அவன் ஏஎல் படிச்சு நிர்வாகம் படிச்சவன் பாலராஜன் பொடிசா இருந்தவன். அவன் தான் போனேன். அவன் எங்கட திருவண்ணாமலை சம்பூர்ல இருக்கிறான். அஜந்தண்ண அவன் என்னோட 4 வயசு கூட. அஜந்தண்ண இப்படி ஒரு இது அனந்த் சசிகரன் சொன்ன இப்படி ஒரு கட்சி உருவாச்சு. ஓ கமல்ராஜ் உருவாகுவோமே வேண்டுவான். நான் சொன்ன உருவாகினா நீங்க தலைவரா இருங்க, ஒண்ணு நீங்க படிச்ச நீங்க அதை விட நீங்கள் சொர்ணமன்ற பேசுனது பொடிசா இருந்தீங்க பாலராஜன் சிசி இதெல்லாம் நமக்கு சரி வரா, நீ இதன்னு நான் பாரு. சரி ஓகே. அதே மாதிரி லிங்கனை போய் கழிச்சான். அவன் ஒரு அன்னையோட இருந்தவன் நீண்ட கால போராளி. அவனு சொன்னா உன் கமல்ராஜ் நானும் பா, ஆனா நீ தான் தலைவராக இருக்கு, நீ தான் கதைக்கணும். அப்ப எனக்கு அந்த இப்படி கதைக்கிற மாதிரி எல்லாம் கதைக்க மாட்டேன். பதட்டம், டென்ஷன், வேர்வை, மீடியாண்டா தெரியாது. அந்த என்ன சொல்றது, ஒரு போராளி எங்களுக்கு மேட பேச்சு தெரியாது. நாங்க போராட போனாங்கள் எல்லாம் அரசியலுக்காக போனாங்கள். அப்ப எனக்கு என்ன இப்படி சொல்லலாம், படிச்சவனுங்களே இல்லான்றாண்டோடு சரி ஓகே. இருந்தாலும் மனதுக்கு ஒரு பூரிப்பு, இதை உருவாக்கணும், ஆசை இருக்கணும். ஒரு லவ் பண்றனாலும் அம்மா படிப்பிப்பாங்க, ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாலும் முயற்சி செய்யணும். முயற்சி செய்தான் வெற்றி தானா வரும். ஆனா லவ்வுக்கு சொல்லித்தான் புலனாய்த்துறையில படிப்புப்பான், ஆனா நடவடிக்கைக்கு தான் அந்த படிப்பை படிப்பிக்கிற. நீ ஒரு பொம்பளை பிள்ளைய ஆசை லவ் பண்றா, நீ ஆசைப்படணும், அந்த பிள்ளையை லவ் பண்ணணும். அந்த டைம்ல அம்மா இருக்கா அப்பா இருக்கா, அவங்க எங்க போறாங்க, அந்த இடவழிக்க போய் நீ அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்துருவா இல்ல. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த லவ் தொடரும். அதே மாதிரி தான் நீ ஒருவனை சுட போறேன்னா ஆசைப்படணும். இவனை நான் தான் சுடணும் எண்ணம் இருக்கணும். நீ தான் நடவடிக்கை செய்யணும். ஆசைப்பட்டா தான் அந்த முயற்சி. அந்த டைம்ல ராணுவம் இருக்கா இல்லையா, போலீஸ் இல்லையாண்டா அந்த வீட்டுக்கு போய் நீ சுட்டுப்பட்டு வந்துருவாய். லவ் மாய்த்தான் உங்களோட புள்ளையா இருக்கும். ஆர்வம் இருக்கணும். அதே மாதிரி ரைவுலா காதலிக்கணும், ஆயுதத்தை காதலிக்கணும், கட்டிப்பிடிச்சு படுக்கணும். அப்படித்தான் எங்களை படிப்பிச்சு. அந்த எல்லாத்துலயும் எனக்கு அதே மாதிரி இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, மனசுல ஒரு உணர்வு வந்துட்டு, உண்மை வந்துட்டு. அப்ப புலம்பெயர்ந்த மக்கள் என்ன ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சு அப்போ புலியண்டு பேரை வைக்கிற எண்ணமே இருக்குல்ல எனக்கு. அப்ப சரியன்று சொல்லி போட்டு 4-5 பேரை சந்திச்சோன்னு ஓமண்டோனே ஆனந்த் சசிகரனுக்கு எடுக்கிறோம். திரும்ப கோல் எடுத்து அண்ணி இப்படித்தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம். அட்டை அதுதான்டா சரியண்டா, இந்த ரெக்கார்டை வச்சுக்கொண்டு அவக்கை அனுப்பி போட்டு கேள்வியை கேளுங்க சொல்லுவான். அப்ப சரியான்னு சொல்லி போட்டு சொன்னா நான் சொன்னேன் ஓகே அண்ணி என்ன செய்யற, எப்படி கட்சிக்கு பேர் வைக்கிறேன்னு கேட்டு. அப்ப அவ சொன்னா என்ன பேர் வச்சாலும் புலம்பெயர்ந்த தேசத்துல ஒரு நாளடைவுல விடுதலை புலிகள் என்ற பேர் வாரமாய்வை நாங்க கூட மாநசபையில இருந்து சுமந்திரன் சம்பந்தருக்கு வரை எங்களை மாநசபையில உறுப்பினரா இருந்து நாங்க ஒன்னும் சரிவரா ஜெனிவாக்கு போனாலும் சுமந்திரனை மிஞ்சி நாங்கள் ஒரு போர்க்குற்றத்தை பற்றி கதைக்க விட சுமந்திரம் விடாது, சம்பந்தரையாவும் விடாது. நாங்க ஒரு பொம்மை மாய்த்தான் இருக்கிறோம். புலிகள்ல உரிமையே புலிகள் கேட்கறதுக்கு புலிகள் வளரணும். நீங்க உண்மையான புலிகள் புலனாய்த்துறையில இருந்த நீங்க விடுதலை புலி என்ற பேர் வைங்கன்னு சொல்லி அனந்த் சசிகரன் சொன்னான்.
இதுதான் உண்மை. இதைத்தான் மின்னல் ரங்காக்குன்னு சொன்னேன். 2018 மின்னல் ரங்கா கேட்டோம். உன்னை அரசாங்கம் நேவி உருவாக்குனேன் சொல்ல கடைசார ரங்கா அழுதவன் இன்றைக்கு உயிரோட இருக்கான். மின்னல் ரங்கா என்ற கதையை கேட்டு அழுதவன். என்னடா உன்னை இப்படி படி சொல்றாங்க, பயம் நான் அவங்களுக்கு பயம். அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, ஒவ்வொரு அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களும் எல்லாரையும் தெரிஞ்சவங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையான புலி கதைச்சா பயம். அதான் உண்மை. தலைவர் என்னதுக்கு அனந்தி உங்களோட சேரே இல்ல. அப்ப அந்த விஷயத்துக்கு தான் மாறணும். அப்ப சரி என்றோனே பேரை வச்ச. அப்ப விடுதலை புலிகள் அப்ப எங்களுக்கு பயம். அரசாங்கம் சொல்லி வெளியில விடுதலை புலியில பேரை உச்சரிக்க கூடாண்டு இப்ப சொல்றா விடுதலை புலி பேர் வைக்கணும். அப்ப நான் சொன்னேன் என்னண்டு இல்ல. அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க தமிழ் மக்கள் விடுதலை புலி என்று புள்ளியான அங்கீகரிச்சிருக்கு அரசாங்கம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலின்னு. இன்னைக்கு இலங்கை அரசாங்கத்தோட போயிருந்து ஒட்டுக்குழுவா இருந்து எங்கட போராட்டத்துக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடணும் ஒரு ஒட்டுக்குழுவா அங்கீகரிச்சிருக்கு. நீங்க இன விடுதலைக்காக போராடணும் உங்களோட அடையாளத்தை விடுதலை புலி என்று புள்ளி அமைச்சிருக்கு. அப்ப ஏன் நீங்க விடுதலை புலி என்று வைக்க கூடாது? அப்ப அரசாங்கத்துல கேட்கலாம். அதுக்கு பிறகுதான் எனக்கு நரசிங்கனை உள்ளுக்க பூந்து மாவீரரை உள்ளுக்க பூந்த மாதிரி இருக்கு. அடே புள்ளியா இருக்கு. நாங்க நீதிமன்றத்துல கூட வழக்காடலாம். அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலி என்று எங்கட உருத்து தான் புலி. எங்கட புலியில இருந்து ஒட்டுக்குழுவா போனோம் என்னட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிய புலியிட்ட பேரை வைப்பான் என்ற ஒரு ஆதங்கத்தோட விடுதலை புலிகள் என்று சொல்லி நாங்க 4-5 பேர் எழுதினோம். தமிழ்ல விடுதலை புலிகள் எழுதினோம், விடுதலை புலிகள் கட்சி என்று எழுதினா எல்லாம் சூட்டப்பில் அமையல. புறவு எல்லாம் பார்த்து வரக்க தமிழீழ விடுதலை புலிகள் என்று சொல்லி அந்த ஈழத்தை விட்டு தமிழ் விடுதலை புலிகள் கட்சி என்று வச்சான். அப்ப 4-5 பேர் எழுதி எங்களுக்கு ஒரு லோகோவை தயாரிச்சு அதுல காத்திய பூவை வச்சு பனைமரத்தை வச்சு வடக்குக்கு காத்திய பூ மாவீரரை வச்சு நெற்கதிர் திருவண்ணாமலைக்கு வச்சு வடக்கு கிழக்கு இணைஞ்ச லோகோ தயாரிச்சு விடுதலை அது நடக்குது. 6 லட்சம் ரூபாய் காசு. நீங்கள் மீன்பாடும் தேர்நாட்ட போட இல்லையா? அதே மீன்பாடும் தேர்நாட அந்த லோகோல இருக்கு. 2 மீன் பாயுது பாருங்க. 2 மீன் பாயுது. நெற்கதிர் திருவண்ணாமலை காத்திய பூ அங்கல வடக்கு பனமர் கடல் மன்னார் அப்படியெல்லாம் இருக்கு. அது வேற அந்த லோகோ பாருங்க. எங்கட லோகோ இருக்கு விடுதலை புலி கட்சி. ஆனா அது அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காட்டி எங்களுக்கு ஒரு லோகோ புறவு வரும். வந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். நாங்க கொடுக்கக்குள்ள ஒரு லோகோ ஒன்று தயாரிச்சு கொடுக்கணும். தேர்தல் திணைக்களுக்கு அதான் சட்டம் நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப ஆனவடியா அப்ப இல்லாம சொன்னி விடுதலை புலி என்ற எல்லாரும் போராளிகள் சொல்றாங்க எங்களுக்கு பயமா இருக்கு, நீ கொண்டு எங்களுக்கு இருக்க போறாய் ராணுவத்துல இனி புலி கொண்டு வரக்கூட பயப்படுறாங்க. அப்ப நான் அன்னைக்கு எடுத்து அன்னி இப்படி பயப்படுறாங்களேன்னு சொன்னா இல்லையே பயப்பட தேவையில்ல. அவங்க 2-3 பேரோட எல்லாரோடையும் கதைச்சா நீங்க இப்படி செய்யுங்க கமல்ராஜ் சொல்ற மாதிரி இப்படி ஒரு கட்சியை பதிங்க. அப்பதான் புலம்பெயர்ந்த தேசத்துல இருந்து ஃபண்ட் எடுத்து தந்து உங்களோட போராளிகளுக்கான அபிவிருத்திகளை நீங்க செய்யலாம். இவங்கள்ட்ட கூட்டமைப்பை எதிர்பார்த்திருந்தோம் ஒன்னு செய்யலாம். அப்ப கூட்டமைப்புக்குள்ள இருந்தே கூட்டமைப்பை வெறுத்து காய்ச்சி அதானே எல்லாரும் ஆனந்தியை வெறுத்தவங்க. அப்ப சரி அது ஒரு புறம் அவ என்னண்டா அவ இப்படி எனக்கு ஒரு துணையா செய்ததை வெளியில தெரியக்கூடாண்டவனே தெரிய வந்தோடனே எல்லாரும் கழிச்சு விட்டவங்க சுமந்திரன் சம்பந்தர்லாம் இவதான் காரணம் உண்டு. அப்ப கதைகள் அப்ப ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப தமிழ் விடுதலை புலி கட்சி என்று வச்சு போட்டு எங்களுக்குள்ள ஒரு 75 பேரை சேர்த்தோடனே எல்லாம் படிச்சவன் ஓய்வு பெற்றவன் ஜிஎஸ்ஆர் இருந்தவன் எல்லாரும் வந்தோடனே அவங்க சொன்னாங்க இம்பராசா தமிழ் விடுதலை புலிகள் கட்சிக்கு மேல ஒரு கெடிங்க போடுவோம் நாங்கள் எப்படின்னா புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சி என்று வைப்போம். வச்சால் இந்த புனர்வாழ்வுன்ற பேர் தான் உங்களை பாதுகாக்கும். எவரும் திரும்ப அரசாங்கத்துக்கு பயப்பட தேவை. அப்ப எங்களுக்கு அந்த நேரம் அதைத்தான் ஜோதிச்ச நாங்கள் எங்கட பாதுகாப்பத்தான் ஜோதிச்சோம் கட்சி ஆரம்பிக்க. மற்றபடி எங்களுக்கு புனர்வாழ்வுன்ற ஒரு இது ஒரு இட ஊரா தெரியல. வச்சுவிட்டம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிய கட்சி அனந்தி சசேரனுக்கு முதல் பேரை அனுப்ப அவர் சொன்னா வெரி குட் நல்ல பேர். அதுக்கு பிறகு வச்சு ஆரம்பிச்சோன்னே தேர்தல் திணைக்களம் போனோம் கொடுத்தோம் லோ கொடுத்தோம் எல்லாம் பதிவு. அதுக்கு தேர்தல் திணைக்களம் போக்குள்ளே கொழும்புல வச்சு இன்றைக்கும் இருக்கிறாங்களேங்கிற போராளிகள் ஜீவர்வன் டிஎன்ஏக்கு வேலை செய்யற திருவண்ணாமலையில இருக்கிறான். தமிழரசு கட்சிக்கு வேலை செய்யறான். அவன் ஒரு மாச புறாடு இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு ஆக்கள் அனுப்பி இன்றைக்கும் டேங்க் போட்ல இருந்து எல்லாம் போட்டு 100 ஏக்கருக்கு மேல வயல் செய்து கொண்டு கல்ல வேலை செய்து கொண்டு காஞ்சி வீரன் அவன் சம்பந்தரையாட்ட போய் சொல்லி இம்பராசா கட்சியை பதிய போது திருவண்ணாமலையில இனி உங்களுக்கு வாக்களிக்காது 75 பேருக்கு மேல சம்பூர்ல போராளிகள் சேர்ந்துட்டு மீட்டிங் நடந்துட்டு நானும் ஆலோசனை குழு தலைவரா இருக்கிறேன். அதுக்குள்ள ஈச்சிலம்பத்தம் மூதூர் சம்பூர் எல்லா இடமும் போராளிகள் இம்பராசா பின்னால சேர்ந்தா தமிழரசு கட்சி விழப்போதோனி உடனே சம்பந்தர் மண்கொள்ள காரனை வச்சு நாங்க பதிய போகணும் கொழும்புல வச்சு என்ன தூக்க வலிக்கிட்டு 2014. இது இப்ப இந்த செய்திகள் அவங்களுக்கு கலக்கும். நான் ஏற்கனவே நான் விட்டேன் அந்த லைவ் சரியோ. அப்படியெல்லாம் என்ன அவங்களுக்கு பயமந்துட்டு என்ன நாங்க வளர்ந்தா திருவண்ணாமலையில சம்பந்தர் ஆட்சி விழுந்துருமன். அதுக்கு பிறகு கொண்டு தேர்தல் திணைக்களம் பதிய கொடுத்தோன்னே மஹிந்த தேசம் பெரிய அது பெரிய கதை. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த செய்தி போகும்ன்றதுக்கு போனோம் 9 பேர் போனோம். அப்ப இந்த 6 லட்சம் ரூபாய் காசு 44 நாள்ல முடிஞ்சுது. காசு ஒரு நாள் பேனுக்கு காசு பெட்ரோலுக்கு காசு சாப்பாட்டுக்கு காசு மீட்டிங் காசு என்ற சொந்த காசு
அதுக்கப்புறம் வயல் வெட்டி என்ன செய்ய தேர்தல் திணைக்களம் ஜனவரி மாதம் 2016 கடைசியில் ஆரம்பிச்சு 2017 ஜனவரி 28 தேர்தல் திணைக்களம் போறோம். தேர்தல் திணைக்களம் போய் போட்டோ காப்பியில் அடிக்க நிற்க எங்களை 4 பேர் வந்து பிஸ்டலோட வளைச்சவங்க. அங்க சிஐடிஎம்ல ஒன்று இல்லை என்ன தூக்குறதுக்கு நான் என்ன விஏபி மாதிரி வெள்ளை சேட்டும் போட்டு சப்பாத்தம் அடிச்சு நீட்டா அதான் இயக்கம் வளர்த்த வளர்ப்பு. இன்றைக்கும் கிளீன் சூட் வெறும் பைக்கெட் தலைமையர் பட்டி நகம்பட்டி இன்றைக்கும் இயக்க பழக்கம் தான் எனக்கு. இன்றைக்கு நான் பொள்ளாயத்தூர்ல இருந்தோடைய ராணுவ கட்டுப்பாடுக 100 ரூபாய் காசு தான் இருக்கு. ஆனா நீட்டா வலிக்கிட்டு இன் பண்ணி போவோம். அப்படித்தான் எங்களுக்கு படிப்பிச்சது. ஆனா எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாங்க நெக்டர் சோடா 93ஆம் ஆண்டு 20 ரூபாய்க்கு ஒரு சோடா குடிப்பேன். ஒரு அந்த என்ன சொல்றேன் அந்த வாய்ப்பண்ணோ அந்த ஃபயர்ல இருக்கும் ஏதோ ஒரு சம்சாவை ஏதோ எடுத்து சாப்பிட காசு காணாது. 100 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா அடுத்த எனக்கு சைக்கிள் ஓட ஜப்பான் சைக்கிள் காத்து போனா காத்து இல்லை. அப்படி ஆசைப்பட்டு போட்டு நெக்ஸ்ட் சோடா ஜான முதல் 20 ரூபாய்க்கு குடிச்சிட்டு நடவடிக்கை செய்தார்கள் தான் 2003ஆம் ஆண்டு யுத்தநத காலப்பதிலே நாங்கள் போராளி. ஆனா ஆக்கள் நீட் இன் பண்ணி தான் தெரியும். அதான் பொள்ளாயத்தோட அர்ப்பணிப்பு. அப்படி இந்த போராளிகள் அப்ப சரின்னு சொல்லி எல்லாருக்கும் சப்பாத்து சூவெல்லாம் அடிச்சு தேர்தல் திணைக்களம் போனா முதல் மஹிந்த தேசப்பிரியா சந்திக்கிறோம். இதுதான் அந்த வரலாறு. போனோனே அவருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கட்சி விடுதலை புலிகள் போராளிகள் வந்திருக்கு. 44 கட்சி நிக்குது லைன்ல. அவருக்கு ஆற போய் சொன்னோடனே அவருக்கு பெரிய பிஹாப்பி சந்தோஷம். தப்பன ஒரு ஆளை விட்டு இருந்தார். ஆறு நீங்க ரீகார்ட் செய்த போராளிகள் மீண்டும் வந்திருக்கிறீங்க பதிவு செய்ய. நாங்க சொன்ன நான் தான். அப்ப உடனே இவர் பொன்னியா அவர் என்னோட இருந்த ஆலோசகர் சொன்னார். அவர் மினிஸ்டர் மாதிரி தான். மனோ கணேசன் நிக்குது, பி ஆம்பரன் நிக்குது, தெலோ வவுனியா மாவட்டம் என்ன பேர் அவனுக்கு என்ன சிறி உதயராசா சிறி நிக்குது. எல்லாரும் லைன்ல நிக்க என்ன வந்து டப்பனை கூப்பிட்டேன். டப்பனை அவரை கூப்பிட்டாரு. இவர் தான் தலைவர், இவர் செயலாளர், இவர் பொருளாளர். உடனே போமோண்டு தான் தாங்கள் எங்களை நிரப்பி போட்டு இவ்வளவு கட்சி இருக்க எங்களை தானே 4வது எடுத்தோடனே எல்லாருக்கும் 5 பேரை சந்திக்கிறது. எங்களுக்கு 9 பேருக்கும் கதிரை போட்டு சந்தோஷம். அவர் மஹிந்த தேசப்பிரியா தேர்தல் திணைக்களத்தில் சந்தோஷப்பட்டு 2017ஆம் ஆண்டு இது சம்பவமா ரியல். அவங்களோட வீடியோல சிசிடிவில அவங்களோட எல்லாம் இருக்கும். நாங்க இதெல்லாம் பொய் சொல்ல இயலாது. பொய் சொல்லி போட்டு நான் வாழ இயலாது. எல்லாம் அவர் கேட்டு அப்ப இவர் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் செய்ய இருந்தவர். என்ன 8 மொழி தெரியும். அவர் தான் இருந்தா. அப்ப அவர்கிட்ட கேட்டார் நீங்க என்னட்டு. அவர் சொன்னா நான் ஹெல்த்ல இருந்தேன், ரிட்டையர் ஆயிட்டேன், என் பிள்ளைகள் இப்படி இருக்கு. அப்ப இந்த கட்சியை நீங்க என்னத்துக்காக இப்படி விரும்பி வந்தேன்னா அவங்க போராளிகளுக்கு ஒரு நிம்மதி வேணும், மற்ற அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவங்க ஜனநாயகத்துல கொண்டு வரணும். திரும்பியும் அவங்க ஜனநாயகத்தை அவர் சொல்றாரு இங்கிலீஷால ஜனநாயகத்துல அவங்க வராட்டி திரும்ப ஒரு ஆயுத போராட்டத்துக்கான ஒரு செயலுக்கு அவங்களோட மனநிலை தூண்டப்பட்டு தள்ளப்படக்கூடாது. அப்ப ஜனநாயக உரிமைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா மீண்டும் அவங்களோட போராளிகள் அத்தனை பேரும் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களோட அபிவிருத்திகளை அவங்க செய்து மக்களுக்கான இதுகளை செய்து கொண்டு போவாங்கதான் நான் ஒத்தாசையா நிக்கிறேன். அவர் இங்கிலீஷால சொல்றேன். எனக்கும் விளங்குது அவரும் சொல்லி எனக்கும் சொல்றேன். இப்படித்தான் டிரான்ஸ்ல சொன்னோடனே அவர் சந்தோஷப்பட்டு போட்டு கேட்டார் நீ யாருன்னா. அப்ப நான் சொன்ன கட்சி தலைவர் கன்சாமி அவர் செயலாளர் பொருளாளர். டப்பனை கேட்டா நீ என்ன பிரிவில். நான் சொன்ன பொள்ளாயத்தூர்ல இருந்தேன். அப்ப ஒட்டமான தெரியமாட்டாரு. டப்பனகளை சந்தோஷப்பட்டு சிரிச்சு போட்டு நல்ல சந்தோஷம் உண்டார். அப்ப மற்றாக்கள் கேட்டார் இறுதி யுத்தம் முடியும் பிறகு நின்று வந்தாக்களவும் என்று சொல்லி கேட்டார். கேட்டு போட்டு எங்கட லெட்டர் கேட்ட கொடுத்தோன்னே நாங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் பிராங்க் அடிச்சு சைன் வச்சு எங்கட கட்சியில பேர் எல்லாம் வச்சு கொடுத்தோம். கொடுத்த உடனே எங்கட லோ எல்லாம் வச்சு எல்லாம் கொடுத்த உடனே சொன்னார் ஒரே ஒரு வசனம் தான் சொன்னார். உண்மையில சந்தோஷம் வரவேற்கத்தக்கனது. அப்ப சொல்லி போட்டு சொன்னார் இலங்கை அரசாங்க சட்ட திட்டத்துக்கு படி இப்போ உங்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்க ஒரு 5 வருஷம் இயங்கணும். 5 வருஷம் இயங்கி மக்கள் அங்கீகாரம் பெறணும். மக்கள் அங்கீகாரம் பெற்று நீங்க வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கான கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஆனா இன்றையிலிருந்து உங்களுக்கு ஜனநாயக உரிமை நாங்கள் பதிவு செய்து ஏற்றுக்கொள்றோம். உங்களுக்கு ஒரு கடிதம் தாரம். நீங்க இன்றையிலிருந்து பிரச்சாரம் செய்யலாம். இன்றையிலிருந்து அரசியல் ஈடுபடலாம். அவர் சிங்களத்தால சொல்ல எனக்கும் சிங்கள மொழியாக்கும் பெருசா விளங்காது. இவர் எனக்கு டிரான்ஸ்லேட் செய்தார். என்னோட இருந்த ஆலோசகர் சொன்னோன்னு இப்படி நாங்க ஓகே சொன்னா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் சொல்றதை நீங்க அங்க சொல்லுங்க ஐயான் சொன்னேன். நான் சொன்னேன் சரி ஓகே நாங்கள் இயங்குறோம். நீங்க உத்தரவாதம் தாருங்க, கடிதம் தாருங்க. அப்ப நாங்க இதே பேர்ல புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சின்னு சொல்லி நாங்க இயங்கலாமா? இதால அரசாங்கத்தால சிஐடி மாரால போலீஸால எங்களுக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தல அரெஸ்ட் பண்ற வேலை வராதான்னு கேட்டேன். அப்ப டப்பன லெட்டர் கேட்ட வாங்கி பார்த்தார். அப்ப புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளுக்கு நோ 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 நோண்ட உங்களை ஆர்மி நேவி பொலிசு உங்களோட வீட்டுக்கு கூட வரையலாண்ட இந்த தேர்தல் திணைக்களத்துல அனுமதியோட லெட்டர் இந்த இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நீங்க ஜனநாயகத்துல வந்துட்டீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண இயலாது. கர்ணா இப்படிதான் சொன்னார். கர்ணா புள்ளியான் அவங்களுக்கு புனர்வாழ்வு இல்லை. ஆயுத குழு இன்றைக்கு புலி தமிழ் மக்கள் விடுதலை புலி என்று பதிஞ்சிருக்குது. ஆனவடியா நீங்க பயப்படாம நீங்கள் இயங்கலாம். ஆனா உங்களோட மக்கள் இன்னைக்கு டேலோ அப்பதான் சொன்னவர். அந்த விஷயத்தை தான் நான் சொல்லுவார். டேலோ பிளட்டு ஈரோஸ் இந்த ஜியாத் இப்படித்தான் சொன்னார். ஹிஸ்புல்லா முஸ்லிம் அமைப்பு கிழக்கு மாநிலத்துல அவர் ஜேபி எல்லாம் ஆயுதம் தூக்குன எங்க இருக்குன்னு கேட்டாரு. எங்கிட்ட சொல்லி போட்டு சொன்னாக்கி ஆண்டு அவர்கிட்ட சொல்ல சொல்லி
அப்ப அவர் சொன்னார் இப்படி எல்லாம் ஆயுதம் தூக்கணும் எங்க இருக்குன்னு சொல்லி நடக்குது. பார்லமெண்டத்துல இருக்கிறாங்க இப்ப. அப்ப நீங்க உங்களோட தமிழ் மக்களுக்காக போராடின நீங்க பார்லமெண்ட் வரக்கூடாதுன்னு கேட்ட திரும்பி சிங்களத்தால. அப்ப அவர் எனக்கு அதை இம்பலங்கப்படுத்தினார். நான் சந்தோஷப்பட்டேன். அவர் சொன்னார், உங்களோட தமிழ் மக்கள் ஏனைய அமைப்புகள் ஆயுத குழுக்களை விட உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. சரி, உங்களோட தமிழ் மக்கள் வாக்களிக்காட்டியும் 12,600 சொச்ச போராளிகள குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களிச்சாலே 50,000 ஓட்ஸ் வரும்னு சொல்லி ஆண்டவன் மேல சத்தியமா, உறுதியாக, உண்மையாக, சத்தியமாக, மாவீரர் மேல சத்தியமா அவர் சொன்ன இன்றைக்கும் மைந்த தேசப்பிரியா தேர்தல் ஆணையாளர் ரிஜயம் பண்ணாலும் அவர் இந்த செய்தி கேட்பார். இந்த இலங்கை எல்லாரும் பாக்குறாங்க. இது உண்மை, இது அழியாத உண்மை. அப்ப அவர் சொன்னார், 12,600 பேர் குடும்பங்கள் போராளிகள் குடும்பங்கள் வாக்களிச்சாலும் 50,000 ஓட்ஸ் 2 பார்லமெண்ட் உறுப்பினர் உங்களுக்கு வந்துடும். மேலே இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி இன்பராசா. உங்களோட பயணம் தொடர வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.